வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அத்தையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ரோஹிணியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுல அத்தை தீவிரமாக இருக்குது. மாமாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அது அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்புறம் ரோஹிணிக்கும் பாதுகாப்பு இருக்காது, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து ரொம்பவே யோசிக்கிறாரு. டேய் முத்து, இது மனோஜோட லைஃப். நாம தலையிட்டா நீங்க எதுக்கு என் லைஃப்குள்ள வர்றீங்கன்னு சொல்லுவான். அவனை பத்தி உனக்கே தெரியும். இதுல நாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தாண்டா நல்லது அப்படிங்கிறாரு ரவி. முத்து யோசனையை அவரையும் பாக்குறாரு. நான் கூட இதுல இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்கல, ஆனா மனோஜும் ஆன்ட்டியும் இப்படி அநியாயமா அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு முத்து அமைதியாக இருக்காரு. அவர் எதுவும் சொல்லாமல் ரெண்டெட்டு தள்ளி நிற்க மீனா பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு, ஏங்க இதை பற்றி இப்போ எதுவும் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க இன்னும் தீவிரமாயிடுவாங்க. ரோஹிணி நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல முத்து அதுக்கும் எந்த பதிலும் சொல்லல. ஒரு வழியா இவங்க எல்லாம் பேசி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பொழுதே விடிஞ்சிருது. காலையில ஒருத்தர் விஜயா வீட்டுக்கு வர்றாரு. பரபரப்பா கிளம்பிட்டு இருந்த முத்து கிச்சன் பக்கம் இருந்து இந்த பக்கம் போக வந்தவரை பார்த்துட்டு சார் வாங்க அப்படின்னு சொல்ல அவரும் சார் வணக்கம்ன்றாரு. வணக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாரு முத்து. சார் யாரு சார் நீங்க அப்படின்னு முத்து கேட்க, தம்பி அம்மா உங்க கல்யாணத்தை பத்தி சொல்லி இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னு வந்தவர் சொல்ல, எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு அம்மா சொன்னாங்களா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா தம்பின்றாரு அவரு. மீனாவும் அங்க வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு வரன் வந்திருக்கு, அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தவர் சொல்ல பக்கத்துல வந்து நிக்கிற மீனா, கல்யாணமா, கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க, ஏய் மீனா எனக்கு எதுவும் தெரியாது, அவரு வேற யாருக்காவது சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முத்து பதறாரு. ஏங்க இவருக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்லையே அம்மா ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்தவர் யோசிச்சுட்டு சொல்ல முத்து மீனா கிட்ட திரும்பி மனோஜுங்கிறாரு. அப்பதான் விஜயா ரூம் கதவு திறந்துட்டு வர்றவங்க அவரை பார்த்ததும் ரொம்ப பரபரப்பா வாங்க 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 அப்படின்னு ஓடி வர்றாங்க. அவரு வணக்கம்ன்றாரு. உட்காருங்க மீனா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு விஜயா பயங்கரமா பரபரக்குறாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டு தான் வந்தேங்கிறாரு அவரு. நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அவரும் உட்கார போறாரு. உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு விஜயாவும் வந்து உட்கார, அப்படிங்களா மேடம், தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அவர் கல்யாணத்தை பத்தி அப்படின்னு அவரு முத்துவ கையை காட்டி சொல்ல, ஐயோ இவன் கல்யாணத்தை பத்தி இல்லைங்க, என் பையன் மனோஜ் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல வந்தவர் முத்துவ ஏதோ பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இங்க நின்று பேசிட்டு இருக்க பையன் மாதிரி பாக்குறாரு. மீனாவும் முகம் சுருங்கி பார்த்துட்டு இருக்க அப்போ ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. யார் மீனா இது அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஜோசியர் ஒரு வரனோட வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, திரும்பவுமா அப்படின்னு ஸ்ருதி அதிர, மனோஜுக்கு பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு ரவி. ஓ உங்க பெரிய பையனுக்கா, நான் இவருக்குன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு வந்தவரே இப்ப அவங்க பையன் தான் புரிஞ்சிட்டு சொல்றாரு. ஆனா விஜயா யார் பையனுங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. வந்தவருக்கு கூட நீங்க இந்த வீட்டு பையன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு எப்பதான் தெரியுமோ தெரியலன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. நல்ல வேலை கேட்டதோட நிறுத்துனீங்க. என் பையன் மனோஜுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும்ல அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்கும் போதே ரூம்குள்ள இருந்து மனோஜ் வர்றாரு. இங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்னுடுறாரு. இவங்க 4 பேரும் இதே பொழப்பா போச்சு, சரி நம்ம வேற வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சலிப்பா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அம்மா அவர் ஜாதகத்தை நான் பார்த்தேன், அதுபடி அவருக்கு 2வது கல்யாணம் இப்ப நடந்து இருக்கணுமே அப்படின்னு ஜோசியர் சொல்ல மனோஜோட முழு 2ம் தெரிச்சு விழற மாதிரி ஆயிடுது. என்னடா இது அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு. உடனே சலிப்பா நின்னுட்டு இருந்த 4 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகலைங்களே அப்படிங்கிறாங்க விஜயா. கட்டப்படி கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு அவர் சொல்ல விஜயா என்னடா இதுன்னு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவரு கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்ப நடந்துரும்
அப்படிங்கிறாரு. ஐயையோ, இதுக்கு மேல இன்னும் 2 தடவை அவரை அழுத்தி சொன்னா அம்மா ஏதாவது நம்பி நம்மள துப்பறிய ஆரம்பிச்சா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருக்க மனோஜ் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வாடா அப்படிங்கிற விஜயா, இவன் தான் என் பெரிய பையன் மனோஜ்ன்றாங்க, இவனுக்கு தான் நல்ல வரனா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க விஜயா. வந்தவருக்கு விஜயாவோட மைண்ட் செட் நல்லா புரிஞ்சு போயிடுது. அடிக்கிறாரு பாருங்க ஒரு அந்தர் பல்ட்டி, பையன் உங்களே மாதிரியே அழகா இருக்கானே அப்படின்னு அவர் சொல்ல விஜயாவுக்கு ஒரே சந்தோஷம். இவருக்கு அருமையான வரன்கள் நிறைய வருமே அப்படின்னு சொல்ல விஜயா பயங்கர பெருமையோட நிமிர்ந்த பையனை பாக்குறாங்க. 4 பேர் மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வந்து உன்னைய அம்மாவை கவுத்துட்டாரு பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரும் சிரிக்கிறாங்க மைல்டா. அம்மா என்னம்மா திடீர்னு அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படிங்கிறாங்க விஜயா. பாத்தீங்களா ஸ்ருதி, இவரால ரோஹிணி கர்ப்பமா இருக்கா, அத்தை என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, தெரியுது மீனா, ஆனா இதுல இவர் வேறொரு ஆள் கூட வேற சுத்திக்கிட்டு இருக்காரு விளங்கிடுன்ற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க. அம்மா இவரு கணிக்கிறதே சரியில்லைம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, வேண்டாமாங்கிறாரு மனோஜ். தம்பி அப்படியெல்லாம் இல்லப்பா, சரியா பாத்துடலாம் இருங்க அப்படின்னு அவரு மொபைலை எடுக்கிறாரு. 4 பேரையும் பார்த்துட்டு, நீங்களாம் எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஏமா நாங்களாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சப்புன்னு உட்கார்ந்துடுறாரு ரவி. அம்மா இவனுக்கு நீங்க பொண்ணு பாக்குறதே பெரிய வேடிக்கை தான்மா, என்னதான் நடக்குதுன்னு நாங்களும் பார்க்கணுமில்ல அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ பேசாம இருடா அப்படிங்கிற விஜயா. ஜோசியரே நீங்க சொல்லுங்க, என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு விஜயா ஆர்வமா கேக்குறாங்க. அதான் ஏற்கனவே ஆயிருக்க வேண்டியதுன்னு சொல்றாரேம்மா, ஒருவேளை நமக்கெல்லாம் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டானோ என்னமோமா அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் முகம் பயத்துல உறைஞ்சு போயிடுது. முத்து சொன்னதை கேட்ட உடனே விஜயாவும் ஐயோன்னு திக்குன்னு பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி மனோஜும் திருட்டு மொழியோட எல்லாரையும் பாக்குறாரு. ஜோசியரும் மனோஜ் தான் பாக்குறாரு. மா இல்லம்மா, நான் ஏம்மா அப்படி பண்ண போறேன், அதுவும் அம்மாவுக்கு தெரியாம நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பறக்கா வெட்டி மாதிரி பறக்குறாரு மனோஜ். ஆமா இதுக்கு முன்னாடி நீ அம்மாவுக்கு தெரியாம எதுவுமே பண்ணினது இல்ல பாரு அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி விஜயா 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. எப்படியோ ஒரு முடிவுக்கு வரட்டும்னு ஸ்ருதியும் மீனாவும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. மா இவனெல்லாம் நம்ப முடியாது, கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு ரவி சொல்றாரு. ஏன்பா பேசலான்னு வந்தா இந்த கூட்டமே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு, இங்க நாம என்னத்த பேசுறது அப்படின்னு ஜோசியர் பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் அப்படின்னு ரவிய ஒரு மிரட்டிட்டு, ஜோசியரே என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றாங்க விஜயா. இல்லம்மா ஜாதக ரீதியா இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்கணுமா அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றாரு. மனோஜுக்கு அவ்வளவுதான் அல்ல விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு விஜயா பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப சூழ்நிலை நெருங்கி வருது. குரு 7ல வந்துட்டாரு, சனீஸ்வர பகவான் 9ல பலமா இருக்காரு அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டு இருக்க. ஐயா யாரு எங்க வேணும்னாலும் வரட்டுங்க ஐயா, ஆனா கோர்ட்ல இருந்து முதல்ல டைவர்ஸ் ஆர்டர் வரணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி பாக்குறாரு ஜோசியர். அம்மா இன்னும் டிவோர்ஸே ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் எப்படிமா பண்ண முடியுங்கிறாரு ரவி. அதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி பொண்ணு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலையும் பாட்டியும் வாசப்படிக்கு வர்றாங்க. வாசப்படிக்கு வந்த பாட்டி விஜயா அப்படின்னு கூப்பிட, அவ்வளவுதான் விஜயா வாய்ஸ டப்புன்னு குறைச்சிக்கிட்டு திக்குன்னு பார்த்துட்டு எழுந்து நிக்கிறாங்க. முத்துவும் வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாரு. ரவியும் எழுந்து நிக்கிறாரு. எல்லாம் எழுந்து நிக்கவும் ஜோசியரும் எழுந்து நிக்கிறாரு. கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. என்ன எல்லாரும் ஒன்னா கூடி நிக்கிறீங்க, இது யாருப்பாங்கிறாங்க பாட்டி. வணக்கங்கம்மான்னு அவர் சொல்ல, உட்காரு 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காருறாங்க பாட்டி. உண்மையிலேயே பாட்டி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இவ்வளோ நாளா. பாட்டி வந்தா நல்லா இருக்குமே நினைச்ச நாள் போக, ஐயையோ பாட்டியா இவங்க போனா பரவாயில்ல என்று நினைக்கிற அளவுக்கு காட்சிகள் அமைச்சு பாட்டிய முடிச்சு விட்டுட்டாங்க. பாட்டி உட்கார ஜோசியரும் உட்கார்றாரு. முத்துவும் அண்ணாமலையும் உட்கார்றாங்க. அம்மா நான் ஜோசியரு, இவங்க பையன் மனோஜுக்கு 2வது கல்யாணத்துக்கு வரன் வந்திருக்கு அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்லிட, மனோஜ்
அவங்க அப்பாவை பாக்குறாரு. விஜயா ஜோசியரை பார்க்க அண்ணாமலை திக்குன்னு நிமிந்து எல்லாரையும் பாக்குறாரு. உடனே மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் சின்ன பயத்தோட பாத்துக்கிறாங்க. முத்துவும் எச்சரிக்கையா பாத்துக்கிட்டு இருக்க, என்னடா இது ஆளாளுக்கு திருதர்னு முழிக்குதுங்க அப்படின்னு ஜோசியர் பாக்குறாரு. 2வது கல்யாணங்கிறாங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அப்படியே யோசனையோட எல்லாரையும் பாக்குறாங்க. எல்லாருமே தீபாவளிக்கு வந்த திருட்டுக்கோழி மாதிரியே தான் முழிக்கிறாங்க. உடனே பாட்டி ஜோசியர்கிட்ட திரும்பி, என்னது 2வது கல்யாணமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. என்னடா குடும்பம் இது அப்படின்ற மாதிரி ஜோசியர் நொந்து போய் பார்த்துட்டு இருக்க, பாட்டிக்கு தெரிய போகுது அப்படின்னு மீனா பயத்தோட சொல்றாங்க. ஏய் விஜயா, என்னடி இதெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்க, அத்தை அத்தை அது அது வந்து முதல்ல மனோஜுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும்ல, இவங்க 2 பேருக்கும் நடந்துருச்சு அப்படின்னு விஜயா சமாளிக்கிறத பார்த்துட்டு, அட பரவாயில்லையே அப்படின்னு எல்லாரும் மெச்சுதலா பாக்குறாங்க. 2வதா இவனுக்கு பண்ணணும்னு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு விஜயா சொல்ல, இப்ப உண்மையாவே அவருக்கு பயம் வந்துடுது. ஆகா, இது லூசு குடும்பம் தான் போல இருக்குன்னு. சரி, நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு பொண்ணு பார்க்க வேணான்னு சொன்னேல்ல அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே பாட்டி, அண்ணாமலை ஒரு நல்ல இடமா அமைஞ்சா பண்ணிட வேண்டியது தானேன்றாங்க, அவனுக்கும் வயசு ஆகுது இல்லப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, இப்ப வந்தவர் தலைய பிச்சுக்கிற நிலைமைக்கு போயிடுறாரு. பாட்டி மனோஜ் பக்கம் திரும்ப, அவரும் இங்கே திரும்புறாரு. பாட்டிய திரும்பி பாக்குறாரு. எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாரு. மனோஜ், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்க, விஜயாவும் சொல்லுங்கிற மாதிரி ஆர்வமா பாக்குறாங்க. பாட்டி, அவனுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, பணக்கார வீடா இருந்தா போதுங்கிறாரு முத்து. பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு முத்து சொல்ல, சோ இந்த பக்கி பையன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறானே, இவன் தெரிஞ்சு பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானான்னு தெரியாம மனோஜ் முழிக்கிறாரு. கீ அப்படின்னு முத்துவை மிரட்டுற விஜயா, இப்படியும் இவன் நாம சொன்னா அடங்க மாட்டான்னு நினைக்கிறவங்க மீனா அவனை அமைதியா இருக்க சொல்லுன்னு கத்துறாங்க. சும்மாவே ஆடுற சாமிக்கு சலங்கையை கட்டி விட்ட மாதிரி இப்ப விஜயாவே உரிமையை கொடுத்துற, ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன் அப்படின்னு கிரீச்சுன்னு கத்துறாங்க மீனா. முத்துவும் சரி மீனான்னு சொல்ல, பரவாயில்லையே மீனா, வந்த கொஞ்ச நாள்லயே அவனை அடக்கி வச்சிட்டியே அப்படின்னு பாட்டி பாராட்ட, மீனா ஏன்னு ஒரு முழிச்சிட்டு, கொஞ்ச நாளா, அதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட முனகுறாங்க. அம்மா, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பாடா நாம தப்பிச்சோன்னு பாக்குறாங்க விஜயா. ஆனாலும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது, இதை சாக்கா வச்சு இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிற விஜயா, ஏங்க நியாயப்படி முதல்ல மனோஜுக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கணும், ஆனா இவங்களுக்கு இல்ல நடந்துச்சு அப்படிங்கிறாங்க விஜயா. விஜயா, எனக்கும் தெரிஞ்சது, ஆனா என்ன பண்றது, அவங்க ஒருத்தர் விரும்பிட்டாங்க, வேற வழி இல்லாம தானே பண்ணணும் அப்படின்னு சிரிக்கிற பாட்டி, இப்ப மனோஜுக்கும் பண்ணிடுவோன்றாங்க. வந்தவரு லாங்குவேஜ் தெரியாத ஆதிவாசிங்க கிட்ட மாட்டினா மாதிரி முழின்னு முழிக்கிறாரு. விஜயாவுக்கு ஏக சந்தோஷம், இத சாக்கா வச்சு எப்படியாவது மனோஜ் கல்யாணத்தை முடிச்சிடலான்ற சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. மனோஜ் மாதிரியே நல்ல குணம் இருக்க பொண்ணா பாக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, பாத்துடலாமான்னு பொதுவா சொல்லி வச்சிடுறாரு ஜோசியர். உடனே அண்ணாமலை பயந்து போய் முத்துவை பாக்குறாரு. இவன் மாதிரியே குணமா அப்படின்னு அவர் பார்வை கேட்க, முத்துவுக்கு பயங்கரமா பொறை ஏறிடுது. ஜோசியர் சொன்னதுல ரொம்ப சந்தோஷமாகி பார்த்த விஜயா, இவரு இருமுன்னு இருமறதுல கடுப்பாய் திரும்பிட்டு இருக்காங்க. அவரு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி அது கடைசியில இருமலா மாறிடுது. ஏய் என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒன்னும் இல்ல பொறை ஏறிடுச்சு அப்படின்றாரு முத்து. ஏமா உடனே இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இல்லம்மா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க பொண்ணு பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா சரியா வாங்கி விட்டுருவேன்னு அண்ணாமலை முறைக்கிறாரு. விஜயாவும் கொஞ்சம் பேக் அடிக்கலாமான்னு யோசிக்க, அதுக்குள்ள பாட்டி, சரிதானே அண்ணாமலை அப்படின்னு பாட்டி கேட்க, வேற வழி இல்லாம அவங்க பக்கம் திரும்புறாரு. இவங்க மாதிரி மனோஜ் அவசரப்படாம நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம இருக்கான்ல அப்படின்னு பாட்டி ரொம்ப பெருமிதத்தோடு சொல்ல, விஜயாவோட முகம் முழுக்க மத்தாப்பு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு சந்தோஷத்துல. யாரு இவனா பாட்டி, வரலாறு தெரியல உனக்கு அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் என் பிள்ளைய நல்லபடியா சொல்ல விட மாட்டீங்களே அப்படின்னு விஜயா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. ஜோசியரே, பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு பாட்டி கேட்க, விஜயாவும் ஆர்வம் ஆயிடுறாங்க. அத்தை
முதல்ல மனோஜுக்கு யாரை பிடிக்குதுன்னு பார்ப்போம், அப்புறம் நாம பார்த்துக்கலான்றாங்க. எங்க பாட்டி பாட்டுக்கு எது சாதாரண குடும்பத்து பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நடுங்குறாங்க விஜயா. இல்ல விஜயா அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க, ஓ அவ விட்டாலும் இவங்க விட மாட்டாங்களாட்ருக்கே அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலை, அம்மா நம்ம ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும்ல, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள டைவர்ட் பண்றாரு. இப்பதானே வாக்கிங் போயிட்டு வந்தோம், அப்படியே போயிட்டு வந்திருக்கலாம் இல்லைன்றாங்க பாட்டி. டாக்டர் சொன்னாருமா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி ஞாபக மருதி வருது அப்படின்றாங்க பாட்டி. அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், நீ தான் டாக்டரை போய் பார்க்கணுன்றாங்க பாட்டி. இல்லம்மா, ஊர்ல இருக்கும்போது உங்களுக்கு காய்ச்சலா இருந்ததுல்ல, அதனால ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலான்றாரு அண்ணாமலை. நானும் வர்றேன்ப்பா, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்துவும் பரபரக்க, அண்ணாமலை திரும்பி, டேய் நீ இங்க இருடா, நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோம், நீ இங்க இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிறவரு விஜயா ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்கப்புறம் குரலை நார்மல் ஆக்கிக்கிட்டு, எல்லாம் சரியா நடக்குதான்னு பாரு, புரியுதா அப்படின்னு அவரு ஜாடையா சொல்ல, முத்துவும் இப்ப புரிஞ்சுக்கிறாரு. உங்க அப்பா என்னடா சொல்றாரு, புரியுதாங்கிறாரு, ஆனா எனக்கு எதுவுமே புரியலையேன்னு விஜயா பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் முழிக்கிறது பாக்குற முத்து, எனக்கு நல்லா புரியுதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு 4 அப்பாவை அடுக்கிறாரு. வாங்கம்மா நடங்கம்மா அப்படின்னு பாட்டியை கூட்டிட்டு போறாரு. 2 எட்டு போன பாட்டி, ஜியா நல்ல பொண்ணா பார்த்து வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை, நீ நல்ல பொண்ணா பார்த்து வையே, நான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லாம போனாங்களே, சாமி முடியலடா இந்த லூசு குடும்பத்தோட. ரவி நீ இங்க வாடா அப்படின்னு ரவியை கொஞ்சம் விஜயாவுக்கு எதிரில் நகர்த்தி உட்கார வச்சுட்டு ஜோசியர் பக்கத்துல முத்து உட்கார்றாரு. எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னே தெரியலையேடா, அத முதல்ல சொல்லி தொலைங்கடான்னு உட்கார்ந்துருக்க ஜீவராசி மாதிரி ஜோசியர் பாவமா உட்கார்ந்துருக்காரு. அவரு தப்பிச்சா போதும், எப்படியாவது சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலான்னு விஜயாவை பார்க்க, டேய் மனோஜ், உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாங்க விஜயா. அம்மா இப்பதானே அப்பா சொல்லிட்டு போனாரு, டைவர்ஸ் கிடைக்காம கல்யாணம் பண்ணினா மனோஜ் மட்டும் கிடையாது, பொண்ணு காட்ட வந்த தரகரும் உள்ளர போகணும் அப்படின்னு முத்து சொல்ல, இப்பவும் அவர் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உட்கார்ந்துருக்காரு. ஏய் ஏண்டா இப்படிலாம் பண்றேன்றாங்க விஜயா. அத்தை இவர் சொல்றதும் சரிதானே அத்தை, ரோஹிணிக்கும் அவருக்கும் என்னைக்கு டைவர்ஸ் கிடைக்குதோ அப்பதானே அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும், அதுக்கு முன்னாடி பேசினா அது சட்டப்படி தப்புதான்றாங்க மீனா. நீ எல்லாம் எனக்கு சட்டத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு விஜயா நக்கலா பாக்குறாங்க. இதுல என்ன ஆண்டி இருக்கு, பை லா படி என்னவோ அதை யார் வேணும்னாலும் சொல்லலாம்ல, அது எல்லாருக்கும் காமன் ஆனது தானே, அதுக்கு எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, விஜயா என்ன சொல்றதுன்னு முறைக்கிறாங்க. அம்மா முதல்ல டைவர்ஸ் முடியட்டுமா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரவி சொல்ல, அம்மா அவங்க சொல்றதும் கரெக்டு தாம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். விஜயா அப்படியே வியப்பும் அதிர்ச்சியுமா மனோஜை பாக்குறாங்க. இந்த நாள் வரலாம் கல்யாணம் பண்ணி வைக்கல, எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது, நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருந்தவனா இன்னைக்கு இப்படி பேசுறான் அப்படின்னு விஜயா பார்க்க, இவன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி 4 பேரும் பாக்குறாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு நிமிர்ற மனோஜ் இவங்க 4 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு திக்குன்னு நிக்கிறாரு. ரவியும் முத்துவும் தலையை திருப்பாம பார்வையை மட்டும் திருப்பி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஸ்ருதியும் மீனாவும் அமைஞ்சிருக்க ஜோடிங்க எல்லாம் நல்லபடியா தான் இருக்காங்க. ஆனா கதை நல்லா இருந்து சீரியலை நல்லா கொண்டு போனா ரொம்ப நல்லா போயிருக்கும். விஜயா இன்னுமே அதிர்ச்சியோட தான் மனோஜை பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா மெல்ல எழுந்திருக்க, ஐயோ அடுத்து என்ன ஆப்படிக்க போறாங்களோன்ற பயத்துல மனோஜ் முகத்தை லைட்டா திருப்புறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு காஞ்சனா பேய் மாதிரி விஜயா கேட்க, ஆமாமா இந்த விஷயத்தை இப்ப பேச வேண்டாம், எனக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அது அம்மா நல்லதுங்கிறாரு மனோஜ். அவர் அப்படியே நைஸா அங்கிருந்து கிளம்ப போக, டேய் அப்படின்னு கைய பிடிச்சி அப்படின்னு உருமலோட முன்னாடி இழுத்து நிறுத்துறாங்க விஜயா. மனோஜ் அம்மா முகத்தை நேரா பார்க்க முடியாம தடுமாறிட்டு இருக்க, என்ன பேசுற நீ, அவங்க தான் தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, வர வர உன் போக்கு பேச்சு எல்லாமே மாறிடுச்சு, நீ எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்ற, நீதானே எனக்கு உடனே கல்யாணம் வேணும் பண்ணி வைங்கன்னு பரவா பறந்த, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணத பார்க்க முடியலன்னு தானே நீ இங்க இருந்து வெளியே போன. டேய்
நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். ஒரு அம்மாவுக்கு தாண்டா தெரியும் அதோட வலின்னு விஜயா கோவமா ஆரம்பிச்சு உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க இந்த வழிய சொல்றீங்கல்ல, மனோஜ் மட்டும் டைவர்ஸ் பண்ணாம கல்யாணம் பண்ணி அது பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சு அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சின்னு வைங்களேன் அப்படின்னு முத்து சொல்ல அப்படியே பயத்தோட திக்குன்னு பாக்குறாங்க விஜயா. மனோஜும் பயத்தோட பாக்குறாரு. அப்போ போலீஸ் அடிக்கிற அடியில வரும் பாருங்க ஒரு வலி, அது எல்லா வலியை விட பெருசா இருக்கும் அப்படின்னு முத்து வார்த்தையிலேயே பயமுறுத்திட்டு இருக்காரு. விஜயா முகம் வெளிரி போய் பாக்குறாங்க. மனோஜ் இதான் சான்ஸ்ன்னு நினைக்கிறவரு. அம்மா, நானும் ஒரு காரணமா தாம்மா சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேணாமா, இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஐயோ, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டு படம் காட்டலான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறான் அப்படின்ற கோவம் அவங்களுக்கு சுறுசுறுன்னு வந்துற. டேய், நீ என்கிட்ட மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கண்ணத்து நரம்பெல்லாம் சதையெல்லாம் துடிக்க கத்துறாங்க எல்லாரும். அச்சச்சோ, இவ்வளோ மிரட்டுவாங்களா பையனை அப்படின்னு பார்க்க, டேய் நான் சொல்றத கேளுடா, இப்ப பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருவோம், டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு மனோஜை முடிச்சுக்கிட்ட ரெடி ஆகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, வேண்டாமா, டிவோர்ஸ் பண்ணாம கல்யாண பேச்சை எடுக்க வேண்டான்றாரு மனோஜ். ஐயோ, நாம நினைச்ச மாதிரி இதுங்க சரியான லூசுங்க இல்ல, சரியாகவே ஆகாத லூசுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஜோசியர். ரோஹிணிக்கு தெரிஞ்சு அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் என்னதாம்மா தூக்கி உள்ளர வைப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரர் எழுந்து நின்னுடுறாரு. அம்மா, நீங்க வர சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன். ஆனா இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து இவருக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முடிவெடுங்க, அதுக்கப்புறமா என்னை கூப்பிடுங்கம்மா, நான் வர்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள 1000 பதட்டம் படபடப்பு இருந்தாலும் ஜென்டிலா வணக்கத்தை போட்டுட்டு சத்தம் இல்லாம தப்பிச்சு போறாரு அவரு. வேகமா போனா கூட நம்மளை கவனிச்சு திருப்பி கூப்பிட்டுருவாங்களோன்ற பயத்துல மெதுவா அடிமேல் அடி எடுத்து வச்சு போய் செருப்பை போட்டுட்டு இருக்காரு அவரு. ஆனா விஜயா, டேய் மனோஜ், எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியல, ஏண்டா ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்ற, என்ன ஆச்சு, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு விஜயா மிரட்டி உருட்டி கடைசி கெஞ்சலா கேக்குறாங்க. எதுவும் இல்லம்மா, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மனோஜ் விட்டா போதும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. விஜயா அப்படியே நின்றுட்டு இருக்க, அம்மா அவன் தெளிவா தான் இருக்கிறான், நீங்களும் அப்பா சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு முத்து அங்கிருந்து நகர பின்னாடியே மீனா போறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி திரும்ப பின்னாடியே ரவியும் போறாரு. அப்போ விஜயா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இனிமே இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சே எடுக்க கூடாது, எல்லாரும் முத்து பேசுறத பார்த்து என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற விஜயா இருங்கடா வச்சுக்கிறேன்ற மாதிரி பாக்குறாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வித்யா வந்திருக்காங்க. எப்போ உன்னை செக்கப்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு வித்யா கேட்க, நெக்ஸ்ட் வீக் வர சொல்லி இருக்காங்கன்றாங்க ரோஹிணி. ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னு வித்யா கேட்க, என் லைஃப்ல நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கு ப்ரெஷர் எப்படி அதிகமாக இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி. இந்தா வித்யா அப்படின்னு கல்யாணியோட அம்மா காஃபியை கொண்டு வந்து நீட்ட, தேங்க்ஸ்மான்னு வாங்கிக்கிறாங்க வித்யா. நீ ஏண்டி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற, அது குழந்தைக்கு நல்லதில்லைன்றாங்க வித்யா. சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன டென்ஷன் பண்ணுறாங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கல்யாணி பிரச்சனை 1000 இருக்க தான் செய்யும், இருந்தாலும் உன் உடம்ப நீ நல்லா பார்த்துக்கணும் இல்லைன்றாங்க அவங்க அம்மா. கல்யாணி அமைதியா அவங்க அம்மாவை பார்க்க வெளியே கேட் திறக்கிற சத்தம் கேட்டு தலையை நீட்டி பார்க்குறாங்க அவங்க. வித்யாவும் அங்கே பார்க்குறாங்க. கல்யாணியும் தலையை நீட்டி பார்க்க அங்கே மீனாவும் அவங்க கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க. முன்னாடி வர்ற கல்யாணியோட அம்மா, வா மீனா வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கல்யாணிக்கு அவங்க கண்களையே நம்ப முடியல, அப்படியே பார்த்துக்கிட்டு எழுந்து நிற்கிறாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு மீனா கேட்க, எப்படியோ இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க, வாங்கன்னு வித்யா கூப்பிடுறாங்க. நடக்கிற பிரச்சனையெல்லாம் தான் உனக்கும் தெரியுமே அப்படிங்கிற கிருஷ் பாட்டி, சரி நீங்கள் உட்காருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க லைட்டாக திரும்ப, வேண்டாம் இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க மீனா. நாங்கள் ரோஹிணியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு மீனா ரோபோட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ளர கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன்னு பாட்டி அங்க இருந்து நழுவிடுறாங்க. 4 பேரும் எதுவும் பேசாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க, பக்கத்துல எதுவும் வேலையா வந்தீங்களா
அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. கிறிஷ பார்க்கணுமா? அவன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு மீனாவை பார்த்து சொல்றாங்க. உன்னை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பார்க்கவா அப்படின்னு திகைப்பா கேக்குறாங்க ரோஹிணி. ஏன் ரோஹிணி, நாங்க உங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இல்ல, நீங்க என்னை பார்க்க வர்ற அளவுக்கு நான் அவ்வளவு ஒர்த்தான ஆள் இல்லையே அப்படின்றாங்க ரோஹிணி. நாங்க அப்படிலாம் எதுவும் நினைச்சதே இல்லை ரோஹிணி. உங்க மேல எங்களுக்கு கேர் இருக்கு. 2 இயர்ஸ் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்கோம். நாம கிச்சன்ல மீட் பண்ணி பேசுறதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. நீ நல்லா இருக்க கூடாதுன்னுலாம் நாங்க எப்பவுமே நினைச்சதில்ல. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கோம். சூழ்நிலை இப்படி ஆனதுக்கு காரணம் நீ அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பண்றது, கடைசியில நான் மட்டும்தான் தனியா நிக்கிறேன்றாங்க ரோஹிணி. ஏய், உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க, ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வித்யா அவங்கள சுயநினைவுக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, இந்தாங்கன்னு நீட்டுறாங்க ஸ்ருதி. ரோஹிணி அதை வேண்டா வெறுப்பா வாங்க. வித்யா உடனே அந்த பைய வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. மேல இருக்க ஒரு பழத்தை எடுத்து பார்த்துட்டு, என்னங்க இது, அவகேடோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. மீனா கொஞ்சம் தயங்கிட்டு, நான் மாங்காய் வாங்கலாம்னு தான் நினைச்சேன். ஸ்ருதி தான் பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கணும்னு மீனா சொல்ல, அவ்வளோ அக்கறையா என் மேல உங்களுக்குன்ற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க. இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ரிச்சிட் ஃபோலிக் விட்டமின் 9 இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தை நல்லா வளர்றதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. பொட்டாசியம் இருக்கிறதுனால கால்வலி எல்லாம் கூட வராதான் அப்படின்னு ஒரு நேச்சுரோபதி டாக்டர் மாதிரி ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு வித்யா ஆச்சரியமா கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஆன்டி சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ அப்படின்னு ஆச்சரியமா தலையாடுறாங்க வித்யா. கொஞ்சம் முகத்துல நிகழ்ச்சியோட, பரவாயில்ல எனக்காக இதெல்லாம் பண்றீங்க, தேங்க்ஸ்ன்றாங்க ரோஹிணி. 2 பேரும் ரோஹிணியை பார்த்துக்கிட்டு இருக்க, என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர்றீங்க, ஆனா இந்த குழந்தையோட அப்பா இதை அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆன்டி மனோஜை தூண்டி விடுறாங்க. என் லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு ரோஹிணி அவங்க சோகத்தை கடவிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தைக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள மொத்தமா வெறுத்துருவாங்க, அதான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீ இதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காத அப்படின்னு மீனா சொல்ல, மனோஜ் அபார்ட் பண்ண சொன்னா நீங்க பண்ணிடணுமா? அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இது மட்டும் எப்படி அவரால் சொல்ல முடியுது? நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க, உங்க குழந்தைக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நம்ப முடியாத நிகழ்ச்சியும் திகைப்புமா ரோஹிணி அவங்கள பாக்குறாங்க. கேட்டுக்கடி நல்லான்ற மாதிரி வித்யா பார்க்க, அப்ப எனக்கு அப்படின்னு ரோஹிணி ஒரு பிட்ட போடுறாங்க. குழந்தை உன் வயித்துல தானே இருக்கு, அப்புறம் என்ன, குழந்தைக்கு ஆதரவா இருப்போம்னு சொன்னா உனக்கும் சேர்த்துதான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோஹிணி முகம் ரொம்ப சாஃப்டா மாறிடுது. தேங்க்ஸ்ன்றாங்க. ஆனா ஒண்ணு, நீ பண்ணின தப்புக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு நினைக்காத, அது எதையும் நாங்க மறக்கல அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி லைட்டா பார்வையை மாத்திக்கிறாங்க ரோஹிணி. நம்ம குடும்பத்தை நீ ரொம்பவே ஏமாத்திட்ட. அத்தை உன்னை ஆரம்பத்துல நல்ல பாசமா தான் பாத்துக்கிட்டாங்க, என்ன அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு மீனா சொல்ல, என்னைய அவங்களுக்கு பிடிக்காதுதான், என் பேக்ரவுண்டுக்காக என்கிட்ட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி உள்ளத உள்ளபடி சொல்லிடுறாங்க. சோ உங்க மாமியாருக்கு டோட்டலா 3 மருமகள்களையும் பிடிக்காது அப்படின்னு வித்யா சொல்ல, ஆனா உன்னை அவங்க பாசமா தான் பாத்துக்கிட்டாங்க. மாமாவும் உன்னை பொண்ணு மாதிரி தான் நினைச்சாரு. அவரு நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. அப்படி இருந்தும் எல்லாரையும் நீ ஏமாத்தி இருக்கிற, அதை நாங்க மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டோம் அப்படின்னு மீனா ஸ்ட்ரிக்டா சொல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரோஹிணி. வேற வழி இல்லடி, நீ சொன்ன பொய்யே பண்ணின வேலை அப்படி, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்ற மாதிரி வித்யாவும் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஆதரவா யாரும் கூட இல்ல, என்ன இருந்தாலும் உன் வயித்துல இருக்கிறது நம்ம குடும்பத்தோட குழந்தை அப்படின்ற மீனா ஸ்ருதிய பார்த்துட்டு, இந்த விஷயத்துல அத்தை பண்றதும் உன் வீட்டுக்காரர் பண்றதும் சரியில்லைதான், நீ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க 2 பேரும் உன் பக்கம் நிக்கிறோம், ஒரு உயிரை அழிக்க சொல்ற உரிமை யாருக்குமே இல்ல அப்படின்னு மீனா பிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, ரோஹிணிய வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க நீங்க உங்க வீட்டுல பேசி பார்க்கலாம் இல்லன்னு வித்யா கேக்குறாங்க. நாங்க பேசினா அத்தை கேட்டுருவாங்களா வித்யா
அப்படின்னு மீனா கேட்க மனோஜும் எங்க பேச்ச கேட்க மாட்டாரு. இப்ப அட்லீஸ்ட் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் அவங்களையே பார்த்து சொல்லலாம்னு வந்தோம் அப்படின்றாங்க ஸ்ருதி. என் மேல கோவம் இருந்தாலும் எனக்காக வந்திருக்கீங்க, தேங்க்ஸ்ன்றாங்க ரோஹிணி. உன் தேங்க்ஸ் எல்லாம் இங்க யாருக்கு வேணும்ன்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை மனோஜோட இதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அபார்ட் பண்ண சொல்றாரு. அவர் கூட சேர்ந்துடணும்னு நீங்க இவ்வளவு ட்ரை பண்றீங்க பாருங்க. ஆக்சுவலி அவரை நீங்க டிவோர்ஸ் தான் பண்ணணும். உங்க சிச்சுவேஷன்ல நான் இருந்தா நான் கண்டிப்பா அதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இப்ப இவளுங்க என்னதான் சொல்ல வர்றாளுங்க? பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாருன்னு சொல்ல வர்றாளுங்களா, இல்ல மனோஜை கட்டிட்டு நல்லா கஷ்டப்படுன்னு சொல்ல வர்றாளுங்களா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா தான் பாக்குறாங்க ரோஹிணி. உன் புருஷன் இந்த குழந்தைய ஒரு பொருட்டாவே மதிக்கல, அந்த குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் கூட நீ எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு மீனாவும் கேக்குறாங்க. ரோஹிணி கிட்ட பதில் இல்ல, யோசிக்கிறாங்க. நானும் அதை தான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனோஜ் ஸ்டார்டிங்ல இருந்தே இவளுக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட்டிவாவே இல்ல. அவரு அம்மா பேச்ச மட்டும்தான் கேக்குறாரு. அவரை நம்பி இவ எப்படி லைஃப் லாங் இருக்க போறாளோ அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அவரே கூட வாழணும்னு நினைச்சாலும் ஆன்டி விட மாட்டாங்க. எப்படியாச்சும் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அங்கிள் சொல்றத கூட அவங்க கேட்கறது இல்ல. ஆனா நீங்க ஏன் மனோஜை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இப்பவும் அவர் மேல உங்களுக்கு லவ் இருக்கா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அது எப்பவும் இருக்கும், மனோஜுக்கும் என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ரோஹிணி. அப்படி இருந்தா எதுக்கு குழந்தைய கலைக்க சொல்றாரு அப்படின்னு மீனா கேட்க, அவரு ஆன்டிக்கு பயப்படுறாரு மீனா அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அவருக்கு உங்க மேல லவ் இருக்கோ இல்லையோ, ஆனா கேர் கொஞ்சம் கூட இல்ல. உங்க மேல ஒரு எம்பத்தி கூட இல்ல. அவரோட குழந்தை மேல கூட அவருக்கு அஃபெக்ஷனே இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க இன்னும் மனோஜ் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரோஹிணி எந்த பதிலும் இல்லாம அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க பரிதாபமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.